நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு பகுதியான பரணி நகரில் மோசமான சாலையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் சரவணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 4 மண்டலங்கள், குறிப்பாக பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, தச்சநல்லூர் மற்றும் மேலப்பாளையம் என 4 மண்டலங்களின் கீழ் 55 வார்டுகள் செயல்பட்டு வருகிறது. இந்த 55 வார்டுகளிலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போது பல இடங்களில் இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளை சீரமைக்காமல் அப்படியே போட்டுவிட்டு சென்ற காரணத்தினால தற்போது பல இடங்களில் இந்த குண்டும் குழிமான சாலைகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த ஒரு இன்னலை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பாக நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியான இந்த பரணி நகர் பகுதி முழுவதுமே தற்போது குண்டும் குழிமான சாலைகளால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த ஒரு சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க. கடந்த ஆண்டு நெல்லையில் ஏற்பட்ட பருவமழையின் போது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த 10வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய அவல நிலை குறித்து நமது தமிழ்ச்சனம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அது குறித்து திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். அந்த விளக்கத்தில் அடுத்த ஆண்டு ஏற்படக்கூடிய பருவமழைக்கு முன்பாக இந்த பகுதி அனைத்துமே முழுமையாக சீரமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அடுத்த ஆண்டு பருவமழையும் தற்போது தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் நெல்லை மாவட்டத்தில் இந்த பருவமழையின் தாக்கமும் மிகுந்த தீவிரமடையும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நேற்று இரவு பெய்த ஒரு 4 மணி நேர கனமழைக்கு இந்த பகுதி முழுவதும் மிகுந்த ஒரு சேரும் சகதியுமாகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலை சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே தற்போது நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் நிலவுகிறது. நேற்று இரவு பெய்த இந்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரின் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, கலரா போன்ற நோய்களும் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் நெல்லை மாவட்டத்தில் இந்த பருவமழை மிகவும் தீவிரமடை அடைய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு 55 வார்டிலும் இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை விரைவில் சீரமைக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இன்னல்கள் இல்லாமல் இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.